So today வந்து நம்ம பார்க்க போற செஷன் வந்து database. So database அப்படிங்கிறது வந்து it is a common topic for all. நீங்க என்ன கோர்ஸ் படிச்சாலும் you need to know the database concepts. So இது வந்து programming to programming concepts மாறாது, general concept தான், but based on your programming language database ஓட server வந்து நமக்கு டிஃபரெண்டா இருக்கும். So first thing we need to know what is database. டேட்டாபேஸ்னா என்னன்னு தெரியணும், டேட்டாபேஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், டேட்டாபேஸ்னா என்னென்ன டேட்டாபேஸ் சர்வர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நமக்கு எந்த டேட்டாபேஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த டேட்டாபேஸ் கூட நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கனெக்ட் பண்ண முடியுங்கிற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் டேட்டா அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் டேட்டாங்கும் போது டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு we need a place. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் டேட்டாங்கிறது இட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். நம்ம ஒரு 10 டேட்டாவோ 20 டேட்டாவோ இருக்காது. இட் வில் பி 10,000 or 20,000 டேட்டாஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படின்னா we need a place to store all the data. அந்த ஸ்டோர் பண்ற பிளேஸ தான் வந்து நம்ம டேட்டாபேஸ்ன்னு சொல்றோம். ஸோ டேட்டாபேஸ் இஸ் nothing but for storing the information or collection of information னு சொல்லலாம். collection of data. So ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு பிளேஸ வந்து நம்ம டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்ப பைத்தான் நம்ம பண்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பேக் எண்ட் இஸ் அவர் டேட்டாபேஸ் சர்வர். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்னா வாட் எவர் வி சி as a user நம்ம பாக்குற ஸ்கிரீன் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் சொல்லுவோம். லைக் இப்போ ஃபேஸ்புக்னு எடுத்தோம்னா ஃபேஸ்புக் இஸ் அவர் ஃப்ரண்ட் எண்ட். அதுக்கு வந்து ஏதாவது ப்ரோக்ராமிங் எழுதியிருப்பாங்க, எந்த ப்ரோக்ராமிங்ல எழுதியிருந்தாலும் நம்ம வந்து இன்புட் கொடுக்கறது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல தான் ஒர்க் பண்றோம். அப்போ வாட் இஸ் த பேக் எண்ட் அப்படின்னா நீங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிற பிளேஸ வந்து நம்ம பேக் எண்ட் சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் டேட்டாபேஸ் சர்வர். ஸோ first thing we need to understand what is server. So server is a collection. ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ற ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னரை தான் நம்ம வந்து சர்வர்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு we have multiple servers வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுதான் சர்வர்னா this is server அப்படின்னா we have multiple servers. ஒன்னு வந்து வெப் சர்வர், இன்னொன்று வந்து டேட்டாபேஸ் சர்வர். இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ வெப் சர்வர் அப்படிங்கிறது நம்மளுடைய வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கிறத வெப் சர்வர்னு சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் www. நீங்க கொடுக்குற உங்களுடைய யூஆர்எல் லைக் யாகு அப்படின்னா யாகுவை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும், யாகுல இருக்கிற பேஜஸ், யாகுல இருக்கிற கண்டென்ட், யாகுல இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்ட், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வெப் சர்வர்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்ப நீங்க ஆஸ் அ யூசரா நீங்க போய் கனெக்ட் பண்ணீங்கன்னா இஃப் யூ ட்ரை டு ஆக்சஸ் ஒரு ப்ரௌசர்ல போய் ப்ரௌசர் வழியா தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். ஸோ ப்ரௌசர் வழியா நீங்க ஆக்சஸ் பண்ண உடனே நீங்க டைப் பண்ணுவீங்க www ஆக்சஸ் பண்ண உடனே அது என்ன பண்ணும்னா இந்த சர்வர்ல போய் தான் சர்ச் பண்ணும். இந்த yahoo.com வந்து இருக்கா அப்படிங்கிறத இந்த வெப் சர்வர்ல போய் சர்ச் பண்ணும். அங்க இருந்ததுனால தான் உங்களுக்கு ப்ரௌசர்ல வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதனால சர்வர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வெப் சர்வர்ல வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து எல்லாமே இதுலதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இட்ஸ் லைக் அ ஸ்டாக்ட் ஆர்டர் மாதிரி, ஒரு இதுக்கு மேல அடுத்ததுக்கு மேல அடுத்தது. இப்ப நீங்க இன்னைக்கு கிரியேட் பண்றீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட டீடைல்ஸ் வந்து டாப்ல இருக்கும். அடுத்த நாள் வந்து வேற ஒருத்தர் கிரியேட் பண்ணாங்கன்னா அவங்களோடது டாப்ல வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் ஆயிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு தூரம் உங்களோட வெப்சைட்டை அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடி எடுத்துட்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அதனாலதான் வந்து நம்ம இப்ப எந்த ப்ராடக்டை சர்ச் பண்ணாலும் ஏன் அமேசான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா தே ஆர் ரெகுலர்லி அப்டேட்டிங் அண்ட் யூசர்ஸ் வந்து அதை மறுபடியும் ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அமேசான் ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்.
அதே மாதிரி என்னென்ன வெப்சைட் எல்லாம் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த வெப்சைட்ல இருக்கோ அந்த வெப்சைட் எல்லாம் நீங்க கூகுள்ல ஆன்லைன் ஷாப்பிங்னு போட்ட உடனே எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட்டடா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்க இருக்கு? வெப் சர்வர்ல இருக்கு. வெப் சர்வருக்கு எக்ஸாம்பிள் கூகுள் இஸ் ஆல்சோ அ வெப் சர்வர். நம்ம வந்து சர்ச் இன்ஜின் மட்டும் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா கூகுள் இஸ் ஆல்சோ அ வெப் சர்வர். ஸோ வெப்சைட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு சர்வர் தான் வந்து வெப் சர்வர். அப்ப டேட்டாபேஸ் சர்வருங்கிறது என்னன்னா, இப்ப இதுல இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்ட், அப்புறம் நீங்க அமேசான்ல ஸ்டோர் பண்ற ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன், நீங்க பிளேஸ் பண்ற ஆர்டர், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டா எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னா டேட்டாபேஸ் சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகும். சோ அப்போ ஒரு வெப்சைட் வந்து ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா யூ நீட் அ வெப் சர்வர் ஆஸ் வெல் அஸ் அ டேட்டாபேஸ் சர்வர். சோ அப்ப வெப் சர்வர்ங்கிறது ஃப்ரண்ட் எண்ட் விச் இஸ் யூசிங் பைத்தான் ப்ரோக்ராமிங். நம்ம டெவலப் பண்றது வந்து வெப் சர்வர் யூஸ் பண்ணி டெவலப் பண்றோம். பேக்எண்ட்ங்கிறது நம்மளுடைய டேட்டாபேஸ் சர்வர். ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் we need two things, front end back end ரெண்டுமே இருக்கணும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நம்ம பார்த்தோம்னா ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். பட் we are learning Python. Python தான் நமக்கு பேசிக், பட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஜாவா வந்து நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா யூஸ் பண்ணீங்கன்னா யுவர் டேட்டாபேஸ் சர்வர் வில் பி ஆரக்கிள். ஏன்னா இது வந்து லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ ஆல்ரெடி நான் இது வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்கேன், பட் இப்போ அகெயின் ரிப்பீட். So which is Java is a programming language and அதுக்கு யூஸ் பண்ற database server வந்து Oracle தான் mostly யூஸ் பண்ணுவாங்க. And if you are using .NET as a programming language னா உங்களுடைய database server வந்து என்னன்னா SQL server யூஸ் பண்ணுவோம். So mostly SQL server தான், but it can be reversed. ஜாவாவை நீங்க SQL server கூட யூஸ் பண்ணலாம், .NET Oracle கூடயும் யூஸ் பண்ணலாம். பட் ரேர் கேசஸ் இது ரெண்டும் மாத்தியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது லைசன்ஸ்டுங்கிறதுனால திஸ் கேன் பி ஆக்சஸ்ட் வித் திஸ். ஆனா ஆரக்கிளுக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஜாவாக்கு தேவையான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆரக்கிள்ல இருக்கும். .NETக்கு தேவையானது SQLல தான் மோஸ்ட்லி இருக்கிறதுனால இத வந்து நம்ம ரெக்கமெண்டட் பார்ட்னர்ஸ் சொல்றோம். ஸோ ஜாவா வில் பி யூஸ்ட் வித் ஆரக்கிள் டேட்டாபேஸ் சர்வர். அப்ப அதே மாதிரி ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஓபன் சோர்ஸ் சர்வர் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பைத்தான், PHP இதெல்லாம் வந்து ஓபன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம MySQL டேட்டாபேஸ் சர்வர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஒன்லி திங் இஸ் லைசன்ஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வில் பி கனெக்டட் ஒன்லி வித் த லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் கூட தான், டேட்டாபேஸ் சர்வர் கூட தான் கனெக்ட் பண்ண முடியும். ஓபன் சோர்ஸ் வந்து ஓபன் சோர்ஸ் கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பைத்தான் அண்ட் PHP வந்து மோஸ்ட்லி ஓபன் சோர்ஸ், அதனால MySQL கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இதுல நம்ம வந்து இந்த MySQL பத்தி தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம், which is a database server. So back end நம்ம சொல்லலாம், which is database server. So database server அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி it is nothing but உங்களுடைய டேட்டா எல்லாத்தையும் நம்ம இதுலதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ DB சர்வர்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டேட்டா பேஸ்னா அப்ப என்னன்னா, இப்ப லாகின் ஃபார்ம் இருக்குன்னா லாகின் ஃபார்ம்ல யூசர் கிட்ட இருந்து வாங்குற இதை வந்து இதுலதான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஆர்டர்ஸ், ப்ராடக்ட் நீங்க வாங்குறது, செக் அவுட் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து எந்த யூசர் எந்த டைம்க்கு லாகின் ஆனாங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸ் சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அப்ப அதெல்லாம் எந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும்னா இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள்ஸ். டேபிள் ஃபார்மேட்ல நமக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிள் ஃபார்மேட்ல இருந்து தான் நம்ம டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் MySQL, எல்லா டேட்டாபேஸ் சர்வரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு ஆக்சஸ் பண்றதுக்கு லிமிடேஷன்ஸ் இந்த பிகாஸ் ஆஃப் லைசன்ஸ்டுனால நம்மளால எல்லா சாஃப்ட்வேர் டேட்டாபேஸ் சர்வரையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓபன் சோர்ஸ்னா நம்ம யார் வேணா டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்ப பைத்தான் தான் நம்ம படிக்கிறதுனால we are going to learn MySQL. இப்ப இதுல நீங்க பைத்தான் படிச்சவங்க
ஆல்ரெடி இந்த இதை படிச்சிருக்கணும். நீங்க உங்களுக்கு இந்த டாபிக் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. பைத்தான் கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் வந்து என்னன்னு எடுத்திருக்கணும். அண்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வித் பைத்தான் வந்து எடுத்திருக்கணும். பட் ஐ டோன்ட் நோ உங்களுக்கு எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் வந்து இந்த இதை வந்து ரிப்பீட் பண்றேன். ஸோ இது வந்து உங்களுக்கு மேண்டேட்டரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. பிகாஸ் இன்டர்வியூஸ் எல்லா இன்டர்வியூலயும் எஸ்கியூஎல் பத்தி கொஸ்டின் எல்லாமே இருக்கவே இருக்காது. அது ப்ரோக்ராமிங் இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, டெஸ்டிங்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டேட்டா சயின்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே உங்களுக்கு டேட்டா பேஸ பத்தின கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து டேட்டா பேஸ்க்குன்னு தனியா ஒரு செஷன் வந்து பாக்குறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் SQL queries. Queries மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். பிகாஸ் we need queries. We don't require the server. சர்வர்க்குள்ள போய் நம்ம ஒர்க் பண்ண போறது இல்லை. பிகாஸ் we are not database administrator. database administrator தான் வந்து சர்வர்க்குள்ள போய் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு யூசர் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நம்மளோட டாஸ்க் அது கிடையாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா, we already know Python. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி இந்த டேட்டாபேஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது, இங்க இருக்கிற டீடைல்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணி என்னோட பைத்தான்ல யூஸ் பண்றது, அந்த கனெக்டிவிட்டியை தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ அந்த கனெக்டிவிட்டியை லேர்ன் பண்ணணும்னா நமக்கு ஆல்ரெடி வி நோ பைத்தான், வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேட்டாபேஸ் queries. இதுல யூஸ் பண்ண போற queries அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இட்ஸ் அ மீடியம். இப்ப நம்ம வந்து கம்யூனிகேஷனை வந்து ஒரு மீடியம்னு சொல்றோம். ரெண்டு பேர் பேசிக்கிறது புரியணும்னா we need a medium. கம்யூனிகேஷன் as a medium, that is language. ஏதாவது ஒரு லாங்குவேஜை நம்ம மீடியமா யூஸ் பண்ற மாதிரி SQL-க்கு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புரியணும்னா அந்த இது வந்து லாங்குவேஜ் வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஸோ டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு டேபிள்னு சொல்றோம். ஸோ டேபிள்ல இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணணும், இல்ல டேபிள்ல நான் டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னா we need a medium. அந்த மீடியம் தான் நம்ம வந்து இந்த queriesன்னு சொல்றோம். ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் தி queries, SQL queries வந்து காமனா தான் இருக்கும். அண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரக்கிள் இருக்கு, SQL சர்வர் இருக்கு, அண்ட் MySQL இருக்கு. ஸோ இந்த மூணுத்துக்குமே காமனா நம்ம யூஸ் பண்ண போற லாங்குவேஜ் வந்து என்னன்னா SQL. SQL வேற, SQL சர்வர் வேற, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. These are all database servers. இதெல்லாம் வந்து சர்வர், ஒரு சாஃப்ட்வேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. SQL-ங்கிறது ஒரு லாங்குவேஜ். we are using this language to communicate with this server. அவ்வளவுதான். சோ அப்ப இதுதான் வந்து நமக்கு queries. சோ இததான் நம்ம வந்து படிக்க போறோம். இது படிச்சாலே you can use Oracle, you can use SQL server and you can use MySQL. எது வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு வந்து பைத்தானுக்கு இதுதான் தேவைப்படுறதுனால நம்ம இதுக்கு தேவையான queries வந்து காமன் தான். நீங்க queries படிச்சிட்டீங்கனாலே போதும், எல்லாத்துலயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இததான் மோஸ்ட்லி வந்து டிபெண்டா இந்த இடத்துல படிக்க போறோம். சோ அப்போ நமக்கு MySQL-ங்கிறது டேட்டாபேஸ் சர்வர், அதுக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து SQL. சோ அப்ப SQL அப்படின்னா என்ன அப்படின்னா, SQL is nothing but, so SQL is the language or medium communicate with the database server. database server கூட communicate பண்ற ஒரு language or medium தான் நம்ம SQL சொல்றோம். so SQL ஓட இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்னது உங்களுக்கு. MySQL server வந்து license, which is .NET, Oracle இதெல்லாம். So SQL-ங்கிறது language for querying the database, or it is a language or medium to communicate with the server. So இப்ப SQL ஓட abbreviation பார்த்தோம்னா structured query language. So queryங்கிறது question. We are going to question the database. டேட்டாபேஸ்ல இருக்கிற ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாவை ஃபெச் பண்றதுக்கோ, இல்ல இன்சர்ட் பண்றதுக்கோ, இல்ல அப்டேட் பண்றதுக்கோ, இல்ல டெலீட் பண்றதுக்கோ we need a
லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டேபிள்ல இருக்கிற டேட்டாஸை ஃபெச் பண்ண போறோம். ஸோ அண்ட் தட் டேட்டா வில் பி இன் அ ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். ஸ்ட்ரக்சர்டுனா எப்பவுமே என்னன்னா ஒரு ஆர்டரா இருக்கிறத தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்மளோட இதுதான் நம்மளோட வெப்சைட்னு வச்சுப்போம். ஸோ வெப்சைட்ல நமக்கு யூசர் நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், பாஸ்வேர்டுன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், கீழே வந்து லாகின் ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து நம்மளோட லாகின் ஃபார்ம். இப்போ இது வந்து நம்மளோட அப்ளிகேஷன், தட் இஸ் ஃப்ரண்ட் எண்ட். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். இப்போ இதுல நீங்க என்டர் பண்ற டேட்டா வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ யூசர்ங்கிற காலம்ல நீங்க டைப் பண்ற டேட்டா வந்து போய் ஸ்டோர் ஆகும். பாஸ்வேர்டுங்கிற காலம்ல நீங்க என்டர் பண்ற பாஸ்வேர்டு வந்து போய் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எங்க இருக்கு? டேட்டாபேஸ் சர்வர் விச் இஸ் பேக் எண்ட். ஸோ இதுதான் வந்து MySQL சர்வர். இந்த MySQL சர்வர்ல போய் இது டேட்டா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? நீங்க ஒவ்வொரு தடவையும் என்டர் பண்ணும்போது அது போய் இங்க போய் வேலிடேட் பண்ணும், இந்த யூசர் இருக்காரா அப்படின்னு செக் பண்ணிட்டு கரெக்டா இருந்ததுன்னா தான் உங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணும், இல்லைன்னா உங்களை அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முக்கும் நமக்கு டேட்டா இருக்கும். லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், லாகின் ஃபார்ம், ஆர்டர் ஃபார்ம், ஷிப்பிங் டீடைல்ஸ் ஃபார்ம், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஃப்ரண்ட் எண்ட்ல எங்கெல்லாம் ஃபார்ம்ஸ் இருக்கோ பேக் எண்ட்ல அங்கெல்லாம் வந்து டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும்னா யூ ஹாவ் மல்டிபிள் டேபிள்ஸ் இன்சைட் அ சிங்கிள் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ்க்கு கீழே நிறைய டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்பாங்க. we will be having multiple tables. அப்போ எப்படி இருக்கும் உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, you will be having a project. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ப்ராஜெக்ட் வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் கீழே I'll be having a database. அந்த டேட்டாபேஸ்க்கு கீழே I'll be having multiple tables. எவ்வளவு டேபிள்ஸ் வேணா இருக்கலாம், பட் n நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் வந்து இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு we'll be having only one database. ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் அவைலபிளா இருக்கும். ஆனா மல்டிபிள் டேபிள்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கும். எவ்வளவு டேபிள்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஒரு டேட்டாபேஸ் தான் இருக்கணும். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பேக்கப், இந்த டேட்டாபேஸ் தான் நீங்க பேக்கப் எடுத்து வச்சுப்பீங்க. அண்ட் இன்பிட்வீன்ல டேட்டாபேசஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். ஏன் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னா, whenever you allocate a project, they will be allocating some space for the database. நம்ம எப்படி வந்து பென் டிரைவ் வாங்குறோம், பென் டிரைவ் வந்து ஒரு சைஸ்க்கு வாங்கிட்டோம்னா அது வரைக்கும் தான் நம்மளால டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமோ, அதே மாதிரி நீங்க டேட்டா பேஸ் வாங்குனீங்கன்னா டேட்டா பேஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு ஸ்பேஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோட ப்ராஜெக்டோட சைஸ் வந்து 250 GB நான் வந்து செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுல வந்து என்னால இப்ப 100 டேபிள்ஸ் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். 100 டேபிள்ஸ்க்கும் என்ன ஆகும், யூசர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த 250 GBங்கிறது பத்தாம போயிடுச்சுன்னா அந்த டைம்ல என்னால டேட்டா பேஸ ரினியூவல் பண்ண முடியாது. I need to take a backup and start from scratch. திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். என்னால நடுவுல ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம்ங்கிறது வந்து கஷ்டம். ஸோ அதனால whenever we start a project, நீங்க வந்து அந்த ஸ்பேஸ் அலோகேஷன் வந்து அங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளவு யூசர்ஸ் வருவாங்கங்கிற ஒரு அசம்ஷனோட தான் ப்ராஜெக்ட்டுக்கு சைஸே வந்து இது பண்ணுவாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி தீஸ் டூ ஆர் இர்ரிவர்சிபிள். இர்ரிவர்சிபிள்னா நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மோஸ்ட்லி மாடிஃபிகேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்காது. ஒன்லி டேபிள்ஸை கிரியேட் பண்றது, டேபிள்ஸை மாடிஃபை பண்றது, டேபிள்ஸை டெலீட் பண்றது வேணா நடக்குமே தவிர, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு கீழே டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா till the end of the project அந்த டேட்டாபேஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம். அதோட நேம கூட மாத்த மாட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிட்டர்மைண்ட். எல்லாமே ஃபர்ஸ்டே வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது
எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ண போறது இல்ல, பட் ஸ்டில் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த கம்பெனில என்ன நடக்குது, இததான் வந்து ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்டாக்னா அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க பைத்தான் ப்ரோக்ராமரா மட்டும்தான் இருப்பீங்க. ஆனா யூ ஷுட் நோ whatever things you are doing. அந்த கம்பெனில என்னென்ன நடக்குது, டேட்டாபேஸ்னா என்ன, அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யாரு, ஆபரேஷன்ஸ் டீம்ஸ்னா என்ன பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி அப்லோட் ஆகுது, எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சவங்களதான் வந்து என்னன்னா ஃபுல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்களால ஒர்க் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் வந்து இருக்கணும். ஸோ அதனாலதான் we learn this database. ஸோ அப்போ டேட்டாபேஸ்னா நம்ம டேபிள்ஸ்ங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஸோ எவ்ரி டேபிள் வில் ஹாவ் மல்டிபிள் காலம்ஸ். ஸோ ஒவ்வொரு டேபிளுக்கும் காலம்ஸ் இருக்கும், ரோஸ் இருக்கும். நீங்க எவ்வளவு வேணா டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் டேபிள்ஸ் வந்து மோஸ்ட்லி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை கிரியேட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்காது. பட் நம்ம வந்து அந்த queries என்னென்ன, அதை கிரியேட் பண்றதுக்கு என்னென்ன queriesங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ queriesனா just we are going to give instruction to the database. ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுல இருந்து அந்த டேட்டாபேஸை டெலீட் பண்ற வரைக்கும் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம கொடுக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் we say that as a query. So queries என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் we can create a database. நம்மளால, அதாவது இது வந்து நான் சொல்றது MySQL ல நம்ம பண்ண முடிஞ்ச டாஸ்க். என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியும்னா we can create a database. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நம்மளால டேபிள் கிரியேட் பண்ற மாதிரி டேட்டாபேஸே நம்ம நியூவா வந்து கிரியேட் பண்ண ஆக்சஸ் இருக்கு. we can create a table பண்ணலாம். we can insert the data, we can update the data, we can view the data. அந்த டேபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை நம்மளால பார்க்க முடியும். we can delete data or we can delete the table or finally we can delete the database. so ஒரு ரொட்டேஷன் மாதிரி எல்லா டாஸ்க்குமே நம்மளால பண்ண முடியும். அதுக்கு உள்ள தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். so நம்ம வந்து இப்ப MySQL ல பார்க்கிறதுனால we need to download MySQL server. MySQL server-ஐ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதை நீங்க எங்க போய் டவுன்லோட் பண்ணலாம்னா, ஜஸ்ட் MySQL டவுன்லோடுக்கு போயிடுங்க. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கு. சோ இதுதான் வந்து MySQL ஓட டவுன்லோட். கம்யூனிட்டி சர்வர்னு சொல்லியிருக்கும். கம்யூனிட்டி சர்வர்னா இட் இஸ் a ஃப்ரீ. உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் அந்த மாதிரிலாம் கேட்காது, ஃபுல் டைம் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால கம்யூனிட்டி சர்வர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த யூஆர்எல்ல நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு 64 பிட்டா எந்த இது தேவையோ அந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்சிமம் இந்த இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சில ஃபைல்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ ஒன் டைம் தான் இது டவுன்லோடு. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டவுன்லோட். பட் நம்ம வந்து இது ரொம்ப இன்டெப்தா நம்ம போக போறது இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஃபைலுங்கிறதுனால நீங்க யோசிச்சு டவுன்லோட் பண்ணிக்கோ. இஃப் யூ வாண்ட் யூ வில் பி ரெகுலர்லி யூசிங் இட்னா நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு மட்டும்னா இது வந்து தேவையில்லை. நீங்க உங்களோட இதுல இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. எனிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு நிறைய வந்து டவுன்லோட் ஆகும். அதாவது உங்களுக்கு MySQL நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா பாருங்க, இது இன்ஸ்டாலர்லாம் வந்து நான் போடலை இன்னும். ஏன்னா நிறைய வந்துடும் உங்களுக்கு. ஷெல்லு, அப்புறம் ஒர்க் பெஞ்ச், அந்த மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் இது. இது வந்து சம்டைம்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்கன்னா ஓகே, பட் இல்லைங்க போது நமக்கு வந்து அது தேவை கிடையாது. நமக்கு வந்து தேவை வந்து இந்த கமாண்ட் லைன் கிளைண்ட் மட்டும் வந்தா போதும்.
ஸோ கமாண்ட் லைன் கிளைண்ட்டுங்கிறது எதுக்குன்னா நம்ம இப்போ குவெரிஸை மட்டும்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். சர்வருக்கு வந்து படிக்கிறது நம்மளோட ஏம் கிடையாது, பிகாஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கோர்ஸ். இங்க வந்து நம்ம இந்த குவெரிஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, ஒரு குவெரி கொடுத்தா ஒரு டேட்டா பேஸ்ல எப்படி ஆக்சஸ் பண்ணுதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இதுவும் டவுன்லோட் ஆயிடும். இந்த இது டைரக்டா டவுன்லோட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை நீங்க வந்து கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும், பிகாஸ் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ MySQL நான் ஆன் பண்ண உடனே அது பாஸ்வேர்டு தான் ஃபர்ஸ்ட் கேட்கும். ஸோ கமாண்ட் லைன் கிளைண்ட் பாருங்க, என்டர் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உங்களுக்கு உள்ள லாகின் பண்ணவே முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய கமாண்ட் லைன். இது வந்து சிம்பிள், ஏன்னா நம்ம இதை பிராக்டிஸ்க்காக யூஸ் பண்றோம். நம்ம வந்து ரியல் டைம்ல கம்பெனில யூஸ் பண்றதை இங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நமக்கு அந்த சர்வர்ல நம்ம போய் ஒர்க் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து இப்ப பைத்தான்லயும் இதையும் தான் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் பைத்தானையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணலான்னு. இங்க வந்து நம்ம குவெரிஸை மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நாளைக்கு வந்து பைத்தானையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து MySQLன்னு ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்போ இது வந்து எனக்கு இட் இஸ் ரெடி டு குவெரி. நான் வந்து குவெரிஸ் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னா கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் நேம். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா மை டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து என்னோட டேட்டா பேஸோட பேரு. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம், செமிகோலன் இஸ் மேண்டிட்ரி, கண்டிப்பா கொடுக்கணும். query ஓகே. இப்போ எனக்கு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கிரியேட் ஆயிடுச்சுன்னா எப்படி செக் பண்றது, என்னோட டேட்டாபேஸ் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணணும்னா ஷோ டேட்டாபேசஸ். பாருங்க, நான் கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் இங்க இருக்கும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட், நம்மளோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே கிரியேட் ஆகுறது. இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க கிரியேட் பண்ண அந்த மை டெஸ்ட் வந்து இங்க இருக்கு. ஸோ டேட்டாபேஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் எல்லா குவெரியுமே இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ கிரியேட் டேட்டாபேஸ்னா கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், வியூல லிஸ்ட் ஆஃப் டேட்டாபேசஸ், டேட்டாபேஸோட லிஸ்ட்டை பார்க்கணும்னா ஷோ டேட்டாபேசஸ். இப்போ அடுத்தது வந்து டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எப்பவுமே நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்கன்னா அது உள்ள போய் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அந்த ஃபோல்டரை ஃபர்ஸ்ட் என்டர் ஆகணும். ஃபோல்டருக்குள்ள போனாதான் நம்மளால ஃபைல் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்ப நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா பேஸ்க்குள்ள என்டர் ஆகணும். ஏன்னா இது வந்து we are outside the database. நம்ம வந்து இப்போதைக்கு வெளியே இருக்கிற மாதிரி அர்த்தம், டேட்டாபேஸ்க்கு வெளியே இருக்கும். ஸோ இப்போ டேட்டாபேஸ்க்கு உள்ள போய் நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு என்டர் த டேட்டாபேஸ். ஸோ என்டர் பண்றதுக்கு யூஸ் உங்களுடைய டேட்டாபேஸோட நேம். ஸோ டேட்டாபேஸ் சேஞ்ச். இப்போ வந்து நம்ம வித்தின் த டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கும். அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இப்ப நான் வந்து இருக்கேன். என்னோட டேட்டாபேஸ் வந்து இப்ப என்ன இருக்கு, மை டெஸ்ட். மை டெஸ்ட் தான் என்னோட டேட்டாபேஸ். இப்ப இதுக்கு கீழே நான் டேபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ டேபிள் கிரியேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிரியேட் டேபிள், டேபிள் நேம். நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம். இப்போ எனக்கு அது காலம்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ காலம்ஸ்ங்கிறது உங்களுடைய டேபிள்ல எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ காலம்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா பிராக்கெட் கொடுத்துட்டு உங்களோட காலம் நேம், அதுக்கு தேவையான டேட்டா டைப், ஐடினா காலம் நேம், அதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர், அதோட சைஸும் கொடுக்கணும். ஸோ சைஸ்ங்கிறது எவ்வளோ டிஜிட்ஸ் மேக்சிமம் நீங்க கொடுக்கலாம், அந்த ஐடியோட மேக்சிமம் டிஜிட். ஸோ எனக்கு வந்து ஐடியோட மேக்சிமம் டிஜிட்ஸ் இப்போ 10 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த காலம் நேம் வந்து நேம். ஸோ நேம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங், ஆனா இங்க வந்து இதோட டேட்டா டைப் வந்து என்ன சொல்லுவோம்னா varchar அப்படின்னு சொல்லுவோம். ஸோ varchar எனக்கு நேம் வந்து 15 கேரக்டர்ஸ் வேணும். அடுத்த காலம் நேம் வந்து salary வச்சுக்கோம். ஸோ salary,
அதுக்கு வந்து அகைன் இன்டிஜர் தான். ஸோ இன்டிஜர்ல சேலரி வந்து சும்மா மேக்ஸிமம் தான் கொடுக்குறேன் இந்த டிஜிட்ஸ். ஸோ கிரியேட் டேபிள், டேபிள் நேம் நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்ப இது எப்படி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கிரியேட் ஆயிருக்கும். இது உள்ள ஐடி, நேம், அடுத்தது சேலரி. இந்த மாதிரி ஒரு பிளாங்க் டேபிள் வந்து இப்போதைக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கு உள்ள வந்து டேட்டா வந்து ஃபில் ஆகல. ஸோ இது வந்து நமக்கு இன்டிஜர், இது வந்து varchar and இதுவும் வந்து இன்டிஜர். ஸோ ஒரு டேட்டாபேஸ்க்கு கீழே இப்போதைக்கு நான் ஒரே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க எத்தனை டேபிள் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிளை கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸை பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ இப்போ ஆனா இந்த ஃபார்மேட்ல என்னால இப்ப இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்க முடியுமானா முடியாது. ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்காங்கிறத பார்க்கலாம். டேபிள் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஷோ டேபிள்ஸ் பாருங்க, டேபிள்ஸ் இருக்கு. எதுக்கு கீழே இருக்கு? மை டெஸ்ட். மை டெஸ்ட்ங்கிற டேட்டாபேஸ்க்கு கீழே எம்ப்ளாயிங்கிற டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அடுத்த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு டேபிள் நமக்கு கிரியேட் 2 டேபிள் கிரியேட் பண்ணா 2 டேபிள் இங்க காட்டும். 10 டேபிள் தான் இந்த டேட்டாபேஸ்க்கு கீழே 10 டேபிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டிடும். ஸோ லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் எல்லாத்தையும் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி இங்க காட்டுறது தான் வந்து என்னன்னா ஷோ டேபிள்ஸ். ஸோ இப்போ எனக்கு இந்த டேபிள்ல இருக்கிற காலம்ஸை பார்க்கணும். என்னால இந்த ஃபார்மேட்ல பார்க்க முடியாது. பிகாஸ் இது வந்து என்னன்னா பிளாங்கா இருக்கு, கீழே எல்லாம் டேட்டா எல்லாம் இல்லாம இருக்கு. இந்த ஃபார்மேட்ல பார்க்க முடியாது. பட் ஐ கேன் see the columns. என்னென்ன காலம்ஸ் இருக்கு, எவ்வளவு டேட்டாஸ் வந்து அதுல இருக்குங்கிறத என்னால பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கறதுக்கு டிஸ்கிரைப் உங்களுடைய டேபிள் நேம். டேபிள் நேம் வந்து என்ன? DESC டிஸ்கிரைப், EMPங்கிறது உங்களோட டேபிள் நேம். பாருங்க 3 காலம் இருக்கு. ஐடி, நேம், சேலரி. அதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர், varchar, இன்டிஜர். இன்டிஜருக்கு வந்து ஏன் காட்டல, varcharக்கு மட்டும் காட்டுதுன்னா இன்டிஜரோட அத எப்படி சொல்றது, டிஃபால்ட் வந்து 11. ஓகேங்களா? நீங்க கொடுக்கலனாலும் ஓகே. ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சம் டேட்டா டைப்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இன்டிஜருக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 1ன்னு வச்சுப்போம். அப்போ உங்களால இங்க ஐடி வந்து 1 டிஜிட் நம்பர்ஸ் மட்டும்தான் என்டர் பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களால என்டரே பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த இதை வந்து நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நம்மளே வந்து இங்க வேல்யூஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். ஸோ varcharக்கும் அது மாதிரி நம்ம வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றோம். இது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், நம்ம எத்தனை டிஜிட்ஸ் வரணும் அப்படிங்கிற லிமிடேஷன் தான். நீங்க அதுக்குள்ள எவ்வளவு டிஜிட்ஸ் வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டேபிள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டோம், டேட்டாபேஸ்க்கு கீழே டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம், டேபிளுக்கு காலம்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது நம்ம வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும். இந்த இடத்துல டேட்டாஸ் இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இன்சர்ட் பண்றதுக்கு insert into table name values. first ஐடிக்கு வேல்யூ கொடுக்கணும். எப்பவுமே நீங்க நம்பர்ஸ் கொடுக்கும்போது டபுள் கோட்ஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. இது நம்ம பைத்தான்லயே நம்ம படிச்சிருப்போம். எந்த இதுனாலுமே நம்பர்ஸ்க்கு நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸ்ட்ரிங் ஆர் கேரக்டர்ஸ்க்கு நம்ம டபுள் கோட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்ப என்னோட ஐடி வந்து நம்பர்ஸ்ல இருக்கும். ஸோ 100ன்னு கொடுக்குறேன். நேம் வந்து சம்திங், சம் நேம், ஏதாவது நேம் வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேலரி. இப்போ சேலரிக்கும் எனக்கு நம்பர் இது தேவையில்லை, டபுள் கோட்ஸ் தேவையில்லை. ஸோ இப்போ 10,000 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ வேல்யூஸ் என்டர் பண்ணியாச்சு. ஸோ டேபிள்ல இப்போ வேல்யூ என்டர் ஆயிடுச்சு, இன்சர்டட். இங்க ஓகே வந்துட்டாலே உங்க பெரிய வந்து கரெக்ட்னு அர்த்தம். சோ இப்ப இத பார்க்கணும், டேபிள்குள்ள வேல்யூஸ் வந்து என்டர் ஆயிருக்கா, அதாவது டேபிள் ஃபார்மேட்ல பார்க்கணும்னா we use a query called select query. So select star from table name. So பாருங்க டேபிள் ஃபார்மேட்ல வந்துரும். இந்த இது வரைக்கும் நமக்கு அப்படியே வந்துருச்சு. நம்ம என்டர் பண்ண வேல்யூ வந்து 100, Sam 10,000. இப்ப இதே மாதிரி நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு 101,
இப்போ அடுத்த செட் ஆஃப் வேல்யூஸ் என்டர் பண்ணா கமா போட்டுக்கோங்க. அடுத்த செட். ஸோ 102 கமா கமா வேல்யூஸ். ஸோ இதே மாதிரி நீங்க எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் என்டர் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி என்டர் பண்ணிக்கலாம். ஒரே டைம்ல மல்டிபிள் வேல்யூஸை நீங்க என்டர் பண்ணிக்கலாம். பாருங்க 3 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட்டட், டூப்ளிகேட்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஸ் வந்து உங்களுக்கு என்டர் ஆயிடும்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம். டேபிள் பார்க்கறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பி. இததான் நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் ஃபார்மேட்ல உங்களுக்கு எல்லா வேல்யூஸையும் காட்டிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ரோ இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம 3 ரோ டேட்டா வந்து என்டர் பண்ணதுனால உங்களுக்கு டோட்டலா 4 ரோஸ் ஆஃப் டேட்டா வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த செலக்ட்ங்கிற query தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிகாஸ் செலக்ட் query யூஸ் பண்ணி தான் ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாஸை நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஆஸ் அ டெவலப்பரா உங்களுக்கு இந்த செலக்ட் queryக்கு தான் நிறைய ஆக்சஸ் இருக்கும். நம்மளால சம்டைம்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கோ இன்சர்ட் பண்றதுக்கோ ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி வியூ பண்ணி பாக்குறதுக்கு தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த செலக்ட் query யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாஸை வியூ பண்ணி பார்ப்போம். ஸோ டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா queries-ம் நான் இதுல கொடுத்துருக்கேன். இந்த டாக்குமெண்ட் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க இதுலயே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த queries-ஐ வச்சு. ஸோ கிரியேட் பண்ணியாச்சு, டேபிளை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணியாச்சு, இன்சர்ட் மல்டிபிள் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு டு வியூ த டேபிள். ஸோ இங்க வந்து இந்த ஸ்டார் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இருக்கிற எல்லா காலம்ஸையும் வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்ன்னு கொடுக்கணும். ஒருவேளை எனக்கு பர்டிகுலர் காலமை மட்டும் பார்த்தா போதும், லைக் ஐடி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இஎம்பின்னு கொடுக்கறதுக்கு பதிலா ஐடி ஃப்ரம் இஎம்பின்னு கொடுக்கலாம். அல்லது செலக்ட் ஐடி கமா சேலரி, அந்த ஐடிக்கு இருக்கிற சேலரியை மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்க, 2 காலம் மட்டும் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னா அந்த 2ஐயும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு டேபிள்னு எடுத்தோம்னா சம்டைம்ஸ் வந்து ஒரு 20 to 30 காலம்ஸ் இருக்கும். ஸோ எல்லா காலம்ஸையும் நம்மளால கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுல இருக்கிற ஒரு 2 or 3 காலம்ஸை மட்டும் எடுத்து ஃபார்ம் பண்ணி அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு செலக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல். பிகாஸ் ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாஸை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த செலக்டை மட்டும் வச்சுதான் நம்மளால பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து செலக்ட் query. ஸோ இப்ப இதுல நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இதுல ஒரு டேட்டாவை வந்து மாத்தணும்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த 30,000 எனக்கு வந்து 50,000 மாத்தணும். ஸோ அப்ப அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மாத்துறதுக்கு யூஸ் பண்ற query வந்து அப்டேட். ஸோ அப்டேட் இஎம்பி செட் எதை மாத்த போறோம், சேலரிய மாத்த போறோம். சோ salary is equal to 50,000. இப்படி விட்டுட்டீங்கன்னா எல்லா சேலரியுமே மாறிடும். சோ ஏன்னா அப்டேட் இஎம்பினா அந்த இஎம்பி டேபிள்ல இருக்கிற சேலரிய 50,000 மாத்துங்க அப்படின்னு அர்த்தமாயிடும். சோ அதனால நம்ம இப்படி கொடுக்க கூடாது. இதுக்கு இன்னொரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம், வேர். சோ வேர்ங்கிற கீவேர்ட் எதுக்குன்னா ஸ்பெசிபிக் கண்டிஷனை நம்ம கொடுக்குறது. சோ ஆல்ரெடி பைத்தான்ல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருக்கோம். எதுக்குன்னா பர்டிகுலரா ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்தாதான் அதுக்கு மட்டும் மாத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் எய்தர் ஐடியோ இல்ல அவங்களோட நேமுக்கு மட்டும் நம்ம மாத்த போறோம். சோ இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா ஐடியை வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். So where ID is equal to 102. So 102ங்கிற ஐடிக்கு இருக்கிற உங்களோட சேலரிய வந்து 50,000 மாத்துங்க அப்படின்னு சொல்றோம். So query okay. இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், select start from EMP. பாருங்க 30,000ல இருந்து 50,000 மாறிடுச்சு. So this is called update query.
ஸோ ஒரு டேட்டாவை ஒரு டேபிள்ல அப்டேட் பண்றதுக்கு அப்டேட் query யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம்னா பைத்தானுக்கு உள்ள SQL ஓட queryயையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம வந்து அப்படிதான் ரன் பண்ணுவோம். we are not going to directly access the database server access பண்ணி அங்க போய் நம்ம ரன் பண்ண போறது இல்ல. நார்மல் பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம எழுதுற இடத்துல தான் இந்த queries எல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். பட் நம்ம இப்போ queries நமக்கு தெரியாதுங்கிறதுனால we are learning it separately. அதுக்கப்புறம் அந்த query எடுத்துட்டு போய் நம்மளோட பைத்தானோட கோடிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். So we have updated the table. So startingல we have created the database. We have created table, insert பண்ணிட்டோம், டேட்டாவை வியூ பண்ணோம், டேட்டாவை அப்டேட்டும் பண்ணிட்டோம். So இது வரைக்கும் நம்ம டாஸ்க் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து டெலீஷன். சோ ஒரு டேட்டாவை எப்படி டெலீட் பண்றது? சோ டெலீட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டேட்டாவை மட்டும் டேட்டான்னு சொல்லும் போது இட் வில் டெலீட் த பர்டிகுலர் ரோ. ஒரு ரோவையே வந்து டெலீட் பண்ணிடும் நமக்கு. அதுதான் வந்து டெலீட்ங்கிற queryயோடு. சோ டெலீட் ஃப்ரம் EMP. இங்கேயும் நம்ம வந்து id is equal to 100. So இதுதான் வந்து டேட்டாவை டெலீட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. சோ ஒரு இது டெலீட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நம்ம போய் பார்த்தோம்னா the particular row will be deleted. 100ங்கிறது வந்து டெலீட் ஆயிடுச்சு. சோ அப்ப என்ன ஆகுது? இங்க select star from EMP ல நம்ம பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம கொடுத்த ரோல இந்த வேல்யூ இந்த ரோ மட்டும் நமக்கு இங்க டெலீட் ஆயிடுச்சு. ஸோ பர்டிகுலர் ரோ காட் டெலீட்டட் which is called delete. Deleteங்கிறது it will delete only the data from the table. ஸோ இன்னொரு கீவேர்டு இருக்கு truncate அப்படின்னு. ஸோ truncate table EMP. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப டேபிள்குள்ள போய் பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. So it will delete all the data inside the table, clear the table. எல்லா டேட்டாவையும் ஒரே டைம்ல கிளியர் பண்ணிடும். இது எப்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பண்ற டாஸ்க் எல்லாமே டெவலப்மெண்ட் சர்வர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டேட்டா பேஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்க டேட்டா பேஸ் வந்து ஃபுல் ஆயிடும், ஜங்க் மாதிரி ஆயிடும். ஸோ ஃபைனலா கிளைண்ட் கிட்ட நம்ம சப்மிட் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட டேட்டாஸை என்டர் பண்றதுக்கு ஸ்பேஸை வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுக்கணும். லைக் இப்போ ஒரு பென்டிரைவ் இருக்கு, பென்டிரைவை வந்து நீங்க தான் டெவலப்பே பண்றீங்க அந்த ப்ராடக்ட்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? டெஸ்டிங் பண்ணி பார்த்துருப்போம், பென்டிரைவ்க்குள்ள டேட்டாஸை போட்டிருப்போம், டெலிட் பண்ணிருப்போம், நிறைய டேட்டாஸை என்டர் பண்ணுவோம், ஃபுல் டேட்டாவை என்டர் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலா என்ன பண்ணுவோம்? அந்த டேட்டாவை எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்ப இந்த டேபிள் முடிக்கிற போது டெலிவர் பண்ணும் போது இந்த டேட்டா பேஸ கிளியர் பண்றதை விட டேபிளை கிளியர் பண்ணிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா டேபிளை வந்து அவங்க டெலீட் பண்ணக்கூடாது. டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள்குள்ள இருக்கிற டேட்டாவை தான் வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த டேபிளை கிளியர் பண்ண ஒவ்வொரு டேட்டாவா என்னால கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதனால ட்ரங்கேட் டேபிள் நேம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டா வந்து அந்த டேபிள்குள்ள இருக்கிறது கிளியர் ஆயிடும். டேபிள் வந்து இருக்கும். ஸோ டேபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்? ஷோ டேபிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பாருங்க டேபிள் வந்து இருக்கு. டிஸ்கிரைப் கொடுத்து பாருங்க. ஸோ டிஸ்கிரைப் கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலம்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ வரைக்கும் டேபிள் இருக்கு. பட் டேபிள்குள்ள டேட்டா இருக்கான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்றோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP. ஆனா எம்டி செட், பிகாஸ் டேபிள்குள்ள டேட்டா இல்ல, எம்டி செட். எல்லா டேட்டாவையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். சோ அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டேபிள் இஸ் தேர், டேபிள் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள் வந்து அவைலபிளா இருக்கு, ஆனா டேட்டாஸ் வந்து இல்லாம இருக்கு. இப்படிதான் வந்து கிளைண்ட் கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்களோட ரியல் டைம் யூசர்ஸ் வர வர அந்த டேபிள்ல ஃபில் ஆயிட்டே இருக்கும். சோ இப்போதைக்கு நம்ம கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி. சோ இது வந்து ட்ரங்கேட்ங்கிறது கிளியர்ஸ் த ஹோல் டேட்டா இன்சைட் த டேபிள். இப்ப அடுத்தது டேபிளையே டெலீட் பண்றது, அதாவது டேபிளே இல்லாம பண்றதுக்கு டிராப்ங்கிற query யூஸ் பண்ணும். ஸோ டிராப்னு சொல்லிட்டோம்னா டேபிளே ஃபுல்லா அழிஞ்சிடும், பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் கூட இருக்காது. ஸோ டிராப் டேபிள் நேம்.
ஸோ ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்க என்ன query கொடுத்தாலும் பாருங்க டேபிள் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எம்டி செட்னு வந்துச்சு, பிகாஸ் டேபிள் இருக்குது டேட்டா இல்ல அப்படின்னு சொல்லிச்சு. பட் இப்போ வந்து இந்த டேட்டா பேஸ்க்குள்ள இந்த டேபிள் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்றேன், ஷோ டேபிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஷோ டேபிள்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு டேபிளுமே இல்லை. அந்த இஎம்பி நமக்கு இங்க காட்டினது கூட இங்க வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அந்த டேட்டா பேஸ் மட்டும் இருக்கு. இப்போ டேட்டா பேஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்கும், மை டெஸ்ட்ங்கிற டேட்டா பேஸ் இருக்கு. ஆனா அந்த டேட்டா பேஸ்க்குள்ள டேபிள் வந்து அவைலபிளா இல்ல. we have dropped the table. இப்ப அடுத்தது டேட்டா பேஸையே கூட நம்மளால டிராப் பண்ண முடியும். ஸோ டிராப் பண்றதுக்கு டிராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸோட நேம் வந்து மை டெஸ்ட். இப்போ மறுபடியும் ஷோ டேட்டாபேஸ் கொடுத்து பாக்குறேன். பாருங்க மை டெஸ்டும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து we have created the database, கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள கிரியேட் டேபிள் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து வியூ பண்ணோம். வியூ பண்ணிட்டு நம்ம அந்த டேட்டாவை வந்து டெலீட் பண்ணோம். அதுக்கப்புறம் டேபிளை வந்து டிராப் பண்ணோம் அண்ட் டேபிளை வந்து டேட்டாபேஸையே டிராப் பண்ணிட்டோம். ஸோ we are ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மறுபடியும் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பாக்குறோம். இதுல நீங்க மோஸ்ட்லி ப்ரோக்ராமர்ஸ் வந்து நம்ம என்னென்ன டாஸ்க் பண்ணுவோம்னா மோஸ்ட்லி இந்த வியூ தான் நமக்கு பண்றதுக்கு கொடுப்பாங்க, இது பண்ண விடுவாங்க. இந்த டெலிஷன்லாம் ரொம்ப ரேர் கேசஸ், நம்ம எல்லாம் வந்து பண்ணவே முடியாது. மேபி அப்டேட் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்றது கூட சம்டைம்ஸ் வந்து ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராமிங்ல தான் பண்ண போறோம். ஸோ அதனால இன்சர்ட்டுக்கு எல்லாம் ஆக்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. அண்ட் டெலீட் பண்ணணும்னாலும் அவங்க தான் டெலீட் பண்ணுவாங்க. இந்த பார்ட் வந்து நம்ம மோஸ்ட்லி பண்ண மாட்டோம், கிரியேட் அண்ட் டெலீட். இது யார் பண்ணுவாங்கன்னா டேட்டா பேஸுக்குன்னு தனியா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, அவங்க தான் இந்த ஆக்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி அதுக்கு டேபிள்ஸ் அண்ட் டேட்டா பேசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராமர்ஸ் கிட்டேயே அதை வந்து கொடுப்பாங்க. நம்மளோட வேலை என்னன்னா ஜஸ்ட் கனெக்டிவிட்டி, நம்மளோட பைத்தான் வழியா அதை வந்து .py ஃபைல் வழியா இதை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டேபிள்ஸை வியூ பண்றதோ ஆக்சஸ் பண்றதோ இல்ல இன்சர்ட் பண்றதோ அப்டேட் பண்றதோ இந்த டாஸ்க் மட்டும் தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அந்த கனெக்டிவிட்டியை அச்சீவ் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ நமக்கு queries வந்து ஏன் தெரியணும் அப்படின்னா அப்பதான் நம்மளால பைத்தானுக்குள்ள இந்த queries-ஐ யூஸ் பண்ண முடியும். அண்ட் கனெக்டிவிட்டி ஏன் தெரியணும்னா கனெக்டிவிட்டி பண்ணாதான் உங்களால பைத்தான் ப்ரோக்ராமிங் வந்து கரெக்டா நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோமா, ப்ரோக்ராம்ஸ் வந்து டேட்டாஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கா, டேட்டா பேஸ் பேக்எண்ட்ல இருக்கிற டேட்டாஸ் வந்து நமக்கு இங்க ரிட்ரீவ் ஆகுதாங்கிறதையும் செக் பண்ணணும். அஸ் அ டெவலப்பரா நம்ம கம்ப்ளீட்டா அந்த லாஜிக் மட்டும் பண்ணா பத்தாது, டேட்டாஸை கரெக்டா ஃபெச் பண்ணாதான் அது யூசர் இன்டர்ஃபேஸா மாறும். ஸோ எவ்ரி யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறது இட் ஹேஸ் அ ஃப்ரண்ட் எண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு பேக் எண்ட் அப்ளிகேஷன், ரெண்டுமே சேர்ந்ததை தான் வந்து நம்ம ஒரு கம்ப்ளீட் யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். எல்லாமே நமக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் தான். நம்ம பார்க்குற எல்லா வெப்சைட்டுமே இட்ஸ் அ யூசர் இன்டர்ஃபேஸ். எல்லா இதுக்குமே ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், கண்டிப்பா ஒரு பேக் எண்ட் இருக்கும். அந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு இப்போ SQL தனியா படிச்சிட்டோம். அப்போ இது பைத்தானுக்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா we already know Python has multiple libraries. லைப்ரரிஸை யூஸ் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து பைத்தான் இது கூட வந்து நம்ம இதுக்கு தேவையான SQL-ஓட லைப்ரரியை வந்து பைத்தான்ல இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த queries வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி இந்த சாஃப்ட்வேர் பெருசா இருக்கு, பட் ஐ நீட் டு எக்ஸிக்யூட் queries மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா
சர்வருக்கு பதிலா இந்த மாதிரி சின்ன சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த இது மட்டும்னா இது வந்து உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலர் மட்டும் வரும். இது வந்து 63 MB தான் வரும். இது போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் லைன் மட்டும் ஒர்க் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்க போட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி வரும், சின்னதா வரும் சாஃப்ட்வேர். இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கமாண்ட் லைன் கிளைண்ட் வந்துடும். இன்ஸ்டலேஷன் பண்ணும் போதே உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கேட்ட உடனே நீங்க அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா தான் உள்ளே போக முடியும். ஒருவேளை பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா நீங்க திருப்பி போய் ரீகான்ஃபிகர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பாஸ்வேர்டை மேக்சிமம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உள்ள கனெக்டிவிட்டிக்கும் இந்த பாஸ்வேர்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால மேக்சிமம் இது வந்து மேபி இதுல 2 கிளாஸ் மட்டும்தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலயும் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா வரும். அண்ட் இதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் நாளைக்கு நான் சொல்லுவேன். அந்த லைப்ரரிஸ் என்னென்னங்கிறதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப வந்து எல்லா பார்ட்டும் தெரிஞ்ச மாதிரி தான் கேட்கறாங்க. பைத்தான்னா எனக்கு பைத்தான் மட்டும் தெரியும் நீங்க சொல்லவே முடியாது. பிகாஸ் டேட்டாபேஸ் தெரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அங்க வந்து ஜாப் வந்து எல்லா இதுலயுமே நீங்க இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் இப்ப வந்து மேக்சிமம் ஃபுல் ஸ்டாக்னு ஏன் கேட்கறாங்கன்னா, எல்லா இதுலயும் எந்த டைம்ல வேணா எதுல வேணா உங்களை வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. டேட்டாபேஸ்ல சம்டைம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஆப்ரேஷன் டீமுக்கு அப்லோட் பண்ற டாஸ்க்கும் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதனாலதான் எனிவே நம்ம டேட்டா சயின்ஸ் தான் நம்ம படிக்க போறோம். டேட்டா அனாலிசிஸ் படிச்சா இன்னும் ஜாஸ்தி தான் ஒர்க், நமக்கு இன்னும் நிறைய தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அங்கேயும் வந்து உங்களுக்கு டேட்டாபேஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேட்டாஸ் வந்து அங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டேட்டாஸ் மேபி டேட்டாபேஸ்ல இருந்து கூட கலெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸல் ஃபைல்ல இருந்து எடுப்பாங்க, வெப்சைட்ல இருந்து ஃபெச் பண்ணுவாங்க. அது நம்ம ஒரு தனி கிளாஸ் பார்ப்போம், என்னென்ன டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம இதோட எக்ஸ்ட்ரா கனெக்டிவிட்டி இதை வந்து பைத்தான் கூட எப்படி கனெக்ட் பண்ணுவோங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.